ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்டிபி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்னுடைய ட்ரேடிங் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 வருஷம் பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நிஃப்டியில் 25 குவான்டிட்டிஸ் இருந்தது லாஸ்ட்டாக 24ல். அப்போ அதோடு நான் ட்ரேட் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சேனலும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேலாம் எனக்கு பொங்கல் ஒர்க்கு நிறையா இருந்ததுனால எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நேற்றையோட தான் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் ட்ரேடிங் ஃபஸ்ட்டு இந்த இயருக்கான ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நிஃப்டியும் 75 குவான்டிட்டியாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க லாட் சைஸை. அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக எப்படி ஒரு டிசிப்ளின் எப்படி பண்ணுறது, ஒரு இமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நம்ம இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும், டிசிப்ளின் எப்படி ஃபாலோ பண்ணுறோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எப்படி பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை நான் ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ நான் உங்களுக்காக ஷோ பண்ணுறேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு பிகினிங்காக இருக்குது. இந்த சேனல் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. அது மாதிரி இதை பார்க்கக்கூடியவங்க ஒரு பிகினராகவோ அல்லது ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் புதுசாக வந்தவங்களாகவோ இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் என்னுடைய ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் நான் எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேடோடைய ரிசல்ட்டை ஷோ பண்ணியிருக்கேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க கேபிட்டல் அப்படிங்கிறது 100% ரிஸ்க் ஃபேக்டர் இன்வால்வ் ஆன ஒரு விஷயங்கிறதுனால, ஸோ பிகினராக வர்றவங்க அப்படிங்கிறவங்க உடனே அவங்களும் ட்ரேட் நம்மளும் இனிஷியேட் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஏதாவது ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு செய்ய வேண்டாம். இது ரிஸ்க்கை அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரேடிங்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு பெஸ்ட்டு வழி. இந்த வீடியோன்னு மட்டும் இல்லை, ஸோ எந்த வீடியோவுமே ஒரு ப்ராஃபிட் ஒருத்தவங்க ஷோ பண்ணுறாங்கன்னா அதை பார்த்துட்டு நம்மளும் இம்ப்ரெஸ் ஆகி அதில் ஒரு நம்மளும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஷேர் மார்க்கெட்டை போய் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் நமக்கு லாஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால் இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ட்ரேடிங் டேயில் போயிட்டு நான் ட்ரேட் பண்ணும்பொழுது இதுவே இப்போ என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதே மாதிரி ஒரு லாஸும் எனக்கு வரலாம். நெக்ஸ்ட் டே நான் ஏர்ன் பண்ணலாம். நாளைக்கு இதே ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ரிஸ்க் வந்துச்சு அப்படின்னா நான் அதை மேனேஜ் பண்ணுவேன். எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு பிகினராக உள்ளவங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேல தான் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் ப்ராஃபிட் ஷோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிறையா ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறையா லேர்னிங் ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்களும் இதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் லேர்ன் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேல தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் ஒரு பிகினராக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகும் பொழுது எனக்கு எப்படி ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம் காலேஜில், ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம்.
அதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டுடைய நாலேஜ். அந்த ஒரு நாலேஜோடு தான் வரணும் போல் இருக்குன்னு நான் இதை வந்து என்டர் ஆகும்போது எனக்கு இருந்துச்சு. ஸோ ஆனால் வந்து ஒரு ட்ரேடிங் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறதுலாம் அதுவே தனியாக ஸ்டடி பண்ணணுங்கிறதே எனக்கு தெரியல. அந்த லெவலில் தான் நானே மார்க்கெட்டுக்கு ஸ்டார்டிங்கில் வந்தேன். ஸோ அப்புறமா தான் அதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நானும் நிறைய இடங்களில் படித்து லேர்ன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு பிகினராக இருக்கும் பொழுதே நான் உங்களுக்கு வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதில் நிறையா ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் நிறைய ரிஸ்க் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். ஸோ அது மாதிரி இது வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ரிஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுங்கிறதுனால உங்களுக்கு இதை முன்கூட்டியே நான் வந்து சொல்லிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு தான் வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் கேபிட்டல் வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேட் எதில் எடுத்திருந்தேன் அப்படின்னா நிஃப்டி 50ல் எடுத்திருந்தேன். ஆப்ஷன் பையிங்கில் இன்ட்ராடே வந்து எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து எத்தனை ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு 3 ட்ரேடுன்னு வந்து நான் எடுத்திருந்தேன். அதில் வந்து ஒரு ட்ரேட் வந்து எனக்கு லாஸ் ஆச்சு, 2 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது 2500 நியர் 2500 எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருந்தது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா என்னோடய கேபிட்டலில் வந்து நியர் 8% வந்து என்னோடய கேபிட்டலில் வந்து இது ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சிருந்தது. 8%லாம் ஒரு ப்ராஃபிட்டா அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம், இதுவே வந்து பிக் ப்ராஃபிட் தான். நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து சில பேர் ஒரு நாள்லேயே வந்து 100%, 200%லாம் பண்ணுறாங்களே, என்னது பிலோ 10% தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ல. நமக்கு வந்து சின்ன ப்ராஃபிட்டாகவும் அது ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எப்போதும் வர்ற மாதிரி பண்ணுறது தான் என்னுடைய ட்ரேடிங்கில் உள்ள என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு சொல்கிறது. ஸோ அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கேபிட்டல் வந்து அப்படியே ஒரே நாள்லேயே வந்து டபுள் ஆக்க முடியும், ட்ரிபிள் ஆக்க முடியும்னா அதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள் தான், அது நடக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும், டெய்லி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இது மார்க்கெட்டை வந்து ஒரு பிஸ்னஸாக அப்ரோச் பண்ணி நம்ம பண்ணும்பொழுது இதில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து எப்போதுமே நம்ம ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து நான் இந்த இடத்துல இந்த க்ரீன் கேண்டில் தெரியுது இல்லையா, அங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 85-90% கிட்ட போயிடுச்சு. ஸோ அந்த டார்கெட் ரீச் ஆகும்போது பக்கத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு பெரிய ரெட் கேண்டில். அந்த ரெட் கேண்டில் வந்து திருப்பி காஸ்ட் டு காஸ்ட்டில் எனக்கு வந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதை வந்து நான் புக் பண்ணலை, அந்த ப்ராஃபிட் வந்து நியர்பை நான் புக் பண்ணலான்னு நினச்சேன், பட் பண்ணலை. ஸோ அது மாதிரி அது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ட்ரேட் வந்து அந்த கீழே உள்ள அந்த சப்போர்ட்லேயே நான் எடுத்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒன் மேலே அந்த சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்கும் வந்து மார்க்கெட் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். ஆஸ் பர் மை ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால என் ஃபஸ்ட்டு ட்ரேடே அதனால தான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து நான் புக் பண்ணுறதுக்குள்ளே அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய தேர்டு ட்ரேட் அப்படிங்கும்போது இந்த க்ரீன் கேண்டில் தெரியுது இல்லையா, நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு கிடச்சிது. அதுலேருந்து எடுத்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே நான் வெயிட் பண்ணேன். அந்த க்ரீன் கேண்டில் மூவ் ஆகிருக்கு இல்லையா, அது வரைக்குமே நான் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடச்சி. இந்த ப்ராஃபிட் வந்து நான் அது வரைக்கும் ஹோல்டு பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபால் வந்திருக்கு மார்க்கெட்டில். நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணல. என்னோடய ட்ரேட் வந்து நான் வந்து 10:30க்கெல்லாமே வந்து முடிச்சிட்டேன். மார்க்கெட்லேருந்து நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. நீங்களும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு பார்ட் டைமாக இதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை நல்லா கற்றுக்கிட்டு
ஒரு பார்ட் டைமாக பண்ணுனா எனக்கு மார்னிங் வந்து ஒரு 10:30க்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு. மார்க்கெட் வந்து ஒரு 9:00 9:15க்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போதும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு வந்து உங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களாலேயும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.